அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். தொடர்ச்சியாக நாங்கள் பகுதி 2 கணக்கிட்டு பாடத்துக்குரிய காப்பத்த உயர்தர மாணவர்களுக்கான பகுதி 2 பேப்பர் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கேன். உங்களுக்கும் இந்த படிக்கிற விஷயங்கள் பிரயோசனமா இருந்தா கமெண்ட்ல உங்களினுடைய பின்னூட்டல்களை வழங்கிக் கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் உங்களினுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கு. உங்களுக்கு வேற என்ன வீடியோக்கள் வேணுமென்றதையும் கமெண்ட்ல போடுங்க. சரி, இன்றைக்கு நாங்கள் போறது மேந்தலை பகிர்வு அட்டவணை 2021ஆம் ஆண்டு வினா. ஓகே, 2021ஆம் ஆண்டு வினவப்பட்ட மேந்தலை பகிர்வு அட்டவணை. ஏனைய ஆண்டுகளோட ஒப்படைக்கல பாத்தீங்கன்னா இந்த 2021ஆம் ஆண்டு பெரிய கடினமான வினா இல்லை, மிகவும் இலகுவான வினா. நீங்கள் ஓர்டர்ல முதலாவது ஒதுக்கீடு செய்யணும், இரண்டாவது முதலாம் கட்ட பகிர்வு செய்யணும், மூன்றாவது இரண்டாம் கட்ட பயிற்சி செய்யணும், மேந்தலை உறிஞ்சல் வீதம், அங்கால உற்பத்தி கிரயம், விற்பனை விலை, இந்த மாதிரியான வழக்கமான ஒரு ஃபார்மெட்ல கேள்வி வந்தது. ஓகே, பகிர்வு அடிப்படையை தெளிவாக காட்டக்கூடியவாறு மேந்தலை பகுப்பாய்வு அட்டவணை. செயல்முறை மற்றும் பொத்தலில் அடைத்தல் திணைக்களங்களின் மேந்தலை உறிஞ்சல் வீதம், இதுல 2 திணைக்களங்கள் காணப்படுது, உற்பத்தி திணைக்களங்கள். மாம்பழ ரசம் தொடம்பழ ரசம் செய்யறாங்க, அந்த போத்தலன்றினுடைய உற்பத்தி கிரயம் கேட்கப்பட்டிருக்கு. இங்க மொத்த மட்டும்தான் கேட்டிருக்காங்க பிள்ளைகள். ஆனால் இங்க மொத்த கிரயம் கணிப்பிடுறதுக்கு தகவல் இல்லை, உற்பத்தி கிரயம் கணிப்பீடு செய்தால் போதுமாக இருக்கும். விற்பனை விலை மாம்பழ ரச போத்தலுக்கு கேட்டிருக்காங்க. 4 வினாக்கள் இந்த கேள்வியில வினாவை உடல்ல வாசிச்சபடி செய்திருப்போங்க. மேந்தலை பயிர்வு அட்டவணை வந்தா நீங்க பயப்படாம அறிஞ்ச 2 திணைக்களங்கள் செயல் மற்றும் சேவை பிரிவும் காணப்படுது. 2 வகையான பலரசங்களை உற்பத்தி செய்கின்றது. இது செயல்முறை மற்றும் போத்தலில் அடைத்தல் ஆகிய 2 உற்பத்தி திணைக்களங்களையும் களஞ்சியம் எனும் சேவை திணைக்களத்தையும் கொண்ட தொழிற்சாலை ஒன்றை கொண்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா 2 உற்பத்தி திணைக்களங்களையும் களஞ்சியம் எனும் சேவை திணைக்களையும் கொண்ட தொழிற்சாலை. அப்ப தொழிற்சாலைக்குள்ள 3 பிரிவு இருக்கு. அப்ப இந்த 3மே ஒரு தொழிற்சாலையில காணப்படுகிறது. அப்ப ஏற்படுகின்ற செலவுகள் செலவுக்காக இருக்கு. நேரடியாக வேறுபடுத்தி காண முடியாத தொழிற்சாலையோடு சம்பந்தப்பட்ட செலவுகள் உற்பத்தி மேந்தலை திணைக்கள செலவுகளாக இருக்கு. தொழிற்சாலையில தான் பிள்ளைகள் மூலப்பொருள் முடிவுப்பொருளாக மாறும். அப்ப தொழிற்சாலையுடைய தொடர்புடைய மேந்தலைகள் உற்பத்தி மேந்தலைகள் என்று சொல்லலாம். இத்திணைக்களங்கள் யாவும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளன. திருப்பியும் சொல்லியிருக்காங்க வலியுறுத்தி. அதிகூடிய செயற்பாட்டு மட்டத்தில் அடுத்த வருடத்துக்கான பாதிரப்பட்ட மேந்தலைகள் பின்வருமாறு. அப்ப மேந்தலைகள் என்னென்ன செலவு பெற்றிருக்கு, அதிகூடிய மட்டம் மேக்சிமம் அவுட்புட் கொடுக்க என்னென்ன செலவுகள். இங்கால பகிர்வு அடிப்படைகள், இரண்டாம் கட்ட பகிர்வு எப்படி செய்யணும், மேந்தலை உறிஞ்சல் வீதம், அளவொன்றுக்குரிய கிரயங்கள், பயன்படுத்திய நேர்கோழி மற்றும் இயந்திர மனுத்தியாளங்கள் தந்திருக்காங்க. வழக்கமான ஃபார்மெட்ல ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, மேந்தலை பகிர்வு அடிப்படையில நாங்கள் பிரிக்கப்படும். ஓகே, உற்பத்தி முகாமையாளர் சம்பளத்தை பாருங்க பிள்ளை. உங்களுக்கு கேள்வி செய்யக்குள்ள ஒரே சொல்றேன்னா, இந்த டேஷ் வந்தா பிள்ளைகள் அதுல எதுவுமே இல்லை என்ற அர்த்தம். இந்த டேஷ் என்று வர்ற இடத்துல நீங்கள் எதையும் பதிவு செய்ய தேவை. கொஸ்டின் மார்க் இருந்தா அதுக்குரிய விடயங்களை நீங்கள் ஃபைன் பண்ண வேணும். ஒரே கேள்வியில சொல்றேன்னா அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ல எப்படி பாருங்க. அப்ப இதுல பாருங்க, உற்பத்தி முகாமையாளரினுடைய சம்பளம் செயல்முறை திணைக்களம் போத்தலில் அடைத்தல் திணைக்களத்துக்கு அவங்களே நேரடியாக தந்திருக்காங்க. களஞ்சியத்துக்கு பாருங்க டேஷ் பண்ணி இருக்காங்க பிள்ளைகள். அப்ப டேஷ் பண்ணியிருக்காங்கன்ற என்ன அர்த்தம்? இங்க களஞ்சியத்துக்கு உற்பத்தி முகாமையாளர் சம்பளம் பெறாது. உற்பத்தி முகாமையாளர் உற்பத்தி திணைக்களத்துல மேற்பார்வை செய்து புரியுதுதான். உற்பத்தி திணைக்களங்களை தான் முகாமை செய்து கொண்டு களஞ்சியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்ப ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் எவ்வளவு தந்திருக்கா. அப்ப முதலாவது உற்பத்தி முகாமையாளர் சம்பளம். அடிக்கிறேன். உற்பத்தி முகாமையாளர் சம்பளம் 384,000, இங்க 326,000 தந்திருக்காங்க. அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், நாங்கள் எந்த ஒரு அடிப்படையிலையும் பிரிச்சு கொடுக்க தேவையில்லை.
அவங்களே ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் எவ்வளவு எவ்வளவு என்று பிரிச்சு தந்திருக்காங்க. ஆகவே இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஒதுக்குதல் என்று சொல்லுவோம். தெளிவாக வேறுபடுத்தி இனங்காணக்கூடிய திணைக்களங்களுக்கு இடையில நாங்கள் ஒதுக்கீடு செய்யறோம். செயல்முறைக்கு எவ்வளவு, போத்தலில் அடைத்தலுக்கு எவ்வளவுன்றது எங்களுக்கு தெரியுது. களஞ்சியத்துக்கும் ஒன்றும் இருக்காது. ஓகே, அடுத்தது பாருங்க, களஞ்சிய காப்பாளர் சம்பளம். களஞ்சிய காப்பாளர் உற்பத்தி திணைக்களத்துல வேலை செய்ய மாட்டேன். அதனாலதான் செயல்முறை போத்தலில் அடைத்தல் திணைக்களங்களுக்கு டேஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்ப இதுல பாருங்க, அடுத்தது களஞ்சிய காப்பாளர் சம்பளம், ஸ்டோர் கீப்பர் சொல்லலாம். காப்பாளர், இதுவும் பாருங்க களஞ்சிய பகுதிக்கு எவ்வளவு கண்டது நேரடியாக தரப்பட்டிருக்கு. எந்த விதத்திலையும் நாங்கள் பிரிச்சு கொடுக்க தேவையில்லை. நான் 3 சைவர் இல்லாம கணக்கு செய்யறேன். ஓகே, அப்ப செயல்முறை திணைக்களம் போத்தலில் அடைக்க திணைக்களங்களுக்கு வராது. ஓகே, அப்ப இதுவும் என்னது, ஒதுக்குதல் என்றதுக்குதான் தெளிவாக திணைக்களங்களுக்கு இடையில இனங்காணக்கூடியதாக இருந்தால் அந்த செயற்முறையை சொல்லுவோம் ஒதுக்குதல். இப்ப நீங்கள் எந்த விதத்துல என்ன செய்ய தவிர பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க, நேரில் கூலி. அப்ப நேரில் கூலி பாருங்க பிள்ளைகள், இந்த 3 திணைக்களங்களுக்கு கொஸ்டின் மார்க் தந்திருக்காங்க பாருங்க. நேரில் கூலி மொத்தமாக 1200 தந்திருக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், தரப்பட்ட அடிப்படைகள்ல பொருத்தமான அடிப்படையை தெரிவு செய்து நேரில் கூலியை ஒதுக்க வேணும். பாருங்க, ஊழியர்களினுடைய எண்ணிக்கை தந்திருக்காங்க. இதுல பாருங்க, ஊழியரினுடைய எண்ணிக்கை 60க்கு 50க்கு 10 கண்டா 6க்கு 5க்கு 1 பிரிக்கோணம். ஓகே, 6க்கு 5க்கு 1 ஊழியர்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில நாங்கள் முதலாம் கட்ட பகிர்வு செய்வோம். ஊழியரினுடைய எண்ணிக்கை, ஊழியரினுடைய எண்ணிக்கை 6க்கு 5க்கு 1 சுருக்கினீங்கன்னா சரி. என்ன பிள்ளைகள், 60 50 10 சுருக்கினீங்கன்னா 6க்கு 5க்கு 1 கண்டு வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, அப்ப 6க்கு 5க்கு 1 சுருக்கினா எவ்வளவு வரும் பிள்ளைகள், 2 சுருக்கினீங்க 100 500 600 கண்டு வரும். 3 சைவர் இல்லாம கணக்கு செய்யறேன். 100 600 500 600 500 100 கண்டு வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, மின்சார கட்டணம் தந்திருக்காங்க. மொத்தமாக தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 240,000. அப்ப தந்த அடிப்படைகளுக்குள்ள மின்சார கட்டணத்தை எதை வச்சு கொண்டு பிரிக்கலாம், கிலோ வாட்ஸ் மணித்தியாலம் தந்திருக்காங்க பாருங்க. 4000 3000 1000. அப்ப இதை சுருக்கினீங்கன்னா 4க்கு 3க்கு 1 வந்துடும். சிம்பிளா தான் சுருக்கக்கூடியதும் இருக்குது. கிலோ வாட்ஸ் மணித்தியாலம், கிலோ வாட்ஸ் மணித்தியாலம், கிலோ வாட்ஸ் மணித்தியாலத்தை சுருக்கினீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது, 4க்கு 3க்கு 1 கண்டு வரப்போகுது. நாலுக்கு 3க்கு 1 கண்டு வரப்போகுது கிலோ வாட்ஸ் மணித்தியாலம். அப்ப இதை சுருக்கினீங்களா பிள்ளைகள், 30 90 120 கண்டு வரப்போகுது. 30 120க்கு 90க்கு ஓகே, 120 90 30 கண்டு வரப்போகுது. கிலோ வாட்ஸ் மணித்தியாலத்தின் அடிப்படையில நாங்கள் பிரிச்சு கொடுக்கிறோம். அடுத்தே பாருங்க, வாடகை மொத்தமாக 480,000 சொல்லியிருக்காங்க. வாடகை அப்ப வாடகை தந்ததுக்குள்ள பாருங்க, தலப்பரப்பு தந்திருக்காங்க பிள்ளைகள். தலப்பரப்பின் அடிப்படையில நாங்கள் பிரிக்க வேணும். 30க்கு 10க்கு 8 வரும் சுருக்கினீங்க என்றால், திருப்பி 2 சுருக்கினா 15க்கு 5க்கு 4 வரும் பிள்ளைகள். 480,000 தலப்பரப்பு. 15க்கு 5க்கு 4 15க்கு 5க்கு 4 தலப்பரப்பு மொத்தமாக 480,000 தந்திருக்காங்க. ஓகே, ஸோ 480 24 திங்களால் 80,000
100 300 100 80 கண்டு வருது பிள்ளைகள் பிரிக்கல. நாங்கள் முதலாம் கட்ட பயிர்வு செய்யணும். உற்பத்தி திணைக்களம் சர்வே திணைக்களம் ரெண்டுக்குமே பிரிச்சு கொடுக்கிறோம். இயந்திரத்தினுடைய பெருமானத்தேய்வு இயந்திரத்தினுடைய பெருமானத்தேய்வை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பாருங்க, இயந்திரத்தினுடைய கிரயம் தந்திருக்காங்க. 1500 500 களஞ்சியத்துக்கு இல்ல. ஆகவே நீங்கள் அதை சுருக்கினீங்கள் என்றால் 500 சுருக்கலாம். 2க்கு 1 பிரிச்சு, சாரி 3க்கு 1 பிரிச்சு கொடுக்கப்படும். இயந்திரத்தினுடைய கிரயம், இயந்திர கிரயம் 2க்கு 1 என்ற அடிப்படையில பிரிச்சு கொடுப்பீங்க. 120,000. அப்ப 120,000 பிரிச்சிங்கள் என்றால் 3 கொண்டு பிள்ளைகள் 1500க்கு 500 எல்லோ 3க்கு 1 பிரிக்க வேணும். 500 3 முறை. ஓகே, எவ்வளவு வரப்போகுது? 120 பிரிச்சிங்கன்னா களஞ்சியத்துக்கு இல்ல, செயல்முறை திணைக்களத்துக்கு 90 30 கண்டு பிரிக்க வேண்டியது. 90 30 பிரிக்க வேண்டும். எவ்வளவுதான் தரப்பட்ட உற்பத்தி மேந்தலை செலவுகள், அதுல சிலது நேரடி ஒதுக்கீடாக தந்திருக்க, மிச்ச நாளும் முதலாம் கட்ட பயிர்வு செய்ய வேணும். இலகுவான ஒரு கேள்வி பண்ணிடலாம். கணக்கா யோசிக்கிற அளவுக்கு இந்த வினாவிட எதுவுமே இல்லை. ஓகே, சோ பாருங்க, இப்ப கூட்டிக் கொண்டுங்க எவ்வளவு வருது? 3050. செயல்முறை திணைக்களம் 1494. போத்தலில் அடைத்தல் டோட்டலா 1046. களஞ்சிய பிரிவு 510. ஓகே, 510. இனி அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்? 2ஆம் கட்ட பயிர்வு செய்யணும். 2ஆம் கட்ட பகிர்வு. 2ஆம் கட்ட பயிர்வுக்கு பகிர்வு அடிப்படை தந்திருக்காங்க பாருங்க. களஞ்சியத்தின் மொத்த மேந்தலைகள் செயல்முறை போத்தலில் அடைத்தல் திணைக்களங்களுக்கு இடையில் முறையே 3க்கு 2 என்ற விகிதத்தில் மீள் பகிர்வு செய்யப்படுகின்றது. அப்ப 510 நீங்கள் எப்படி பிரிக்கணும்? அவங்களே ரேஷியோன்னு தந்திருக்காங்க. 3க்கு 2 கண்டு பிரிக்கணும். அப்ப 510 வழியால் எடுத்து நாங்கள் போத்தலில் அடைத்தல் களஞ்சியத்துக்கு இடையில பிரிச்சு கொடுக்கணும். 204 306 என்று. ஆகவே திரட்டிய பொது மேந்தலைகள் திரட்டிய உற்பத்தி பொது மேந்தலை திரட்டிய உற்பத்தி பொதுமேந்திரை பாருங்க. டோட்டல் 3050,000. செயல்முறை பிரிவுக்கு 1800,000. போத்தலில் அடைத்தல் பிரிவுக்கு 1250. சரியா? களஞ்சியத்தில் எடுத்து உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில மறுபகிர்வு செய்யணும். அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? மேந்தலை உறிஞ்சல் வீதம் செய்யணும். இங்க செயல்முறை பிரிவு போத்தலில் அடைத்தல் பிரிவு. செயல்முறை திணைக்களமானது இயந்திர மணித்தியால அடிப்படையிலும், போத்தலில் அடைத்தல் திணைக்களமானது நேரோடிய மணித்தியால் அடிப்படையிலும் மேந்தலையை உறிஞ்சுது. அப்ப இயந்திர செயல்முறை திணைக்களத்துக்கு பாருங்க பிள்ளைகள், இயந்திர மணித்தியாலம் 60,000 மணித்தியாலம் தந்திருக்காங்க. அப்ப இயந்திர செயல்முறை பிரிவுக்கான பாதிடப்பட்ட இயந்திர மணித்தியாலம் 60,000 ஹவர்ஸ். அடுத்தது பாருங்க, போத்தலில் அடைத்தல் திணைக்களத்துக்கு நேரோலிய மணித்தியாலம் 50,000 மணித்தியாலம். வருடாந்தம் 50,000 மணித்தியாலம் தேவைப்படுது. அப்ப பாதிடப்பட்ட மேந்தலையின் கீழ் பாதிடப்பட்ட மேந்தலை உறிஞ்சல் வீதம். அப்ப தெளிவாக சமன்பாடில் நம்ம எழுதி கணக்கு செய்யணும். ஓகே, அப்ப இந்த மேந்தலை உறிஞ்சல் வீதம் போடைக்குள்ள சொன்னா இந்த எல்லா சைவரையும் போட்டுக்கொண்டுங்க, எல்லாருக்கும் பிழைச்சிடும். 1800,000 1250,000. ஓகே, இதை சுருக்கி நீங்க 2 பிள்ளைகள் 300 ரூபாய் வரும். சரி, 30 ரூபாய் வரும். எவ்வளவு வரப்போகுது? 30 ரூபாய் வரும்.
எங்க போத்தலில் அடைத்தல் பிரிவு நீங்கள் சுருக்கினீங்கள் என்றால் எவ்வளவு வரப்போகுது? 25 ரூபாய் வரப்போகுது. ஓகே, 25 ரூபாய் ஒரு மணித்தியாலத்துக்கான செலவாக இருக்கும். செயல்முறை பிரிவுல ஒரு இயந்திர மணித்தியாலத்துக்கு 30 ரூபாய் செலவும், போத்தலில் அடைத்தல் பிரிவுல 25 ரூபாய் செலவும் ஏற்படுகிறது. விளங்கிடுதோ? ஓகே. அடுத்தது ஒவ்வொரு போத்தலுக்கான உற்பத்தி கிரியம். அப்ப இந்த கேள்வியில மொத்த கிரியம் என்று வினா கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள். ஆனால் இங்க மொத்த கிரியம் கணிப்பிடுறதுக்கு தகவல் இல்லை, உற்பத்தி கிரியத்தை தான் நீங்கள் கணிப்பிட வேண்டும். அப்ப இதில் பாருங்க, உண்மையான இயந்திர மணித்தியாலம், உண்மையான நேரோடிய மணித்தியாலம் தந்திருக்காங்க. அப்ப மாம்பழ ரசத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டும் உற்பத்தி கிரியம். இதுல பாருங்க, உற்பத்தி கிரியத்துக்குரிய சமன்பாடு பிள்ளைகள் என்ன செய்யணும்? மூலக்கிரியத்தையும் உறிஞ்சப்பட்ட மேந்திரை அல்லது உற்பத்தி மேந்திரையை கூட்டணும். அப்ப இங்க மொத்த கிரியம் என்று கேட்டதாலும் இங்க உற்பத்தி எல்லா மேல்தலை செலவுக்கு தரவே இல்லை. ஓகே, அப்ப இந்த உற்பத்தி எல்லா மேந்திரை கிரியங்களை கூட்டி நாங்க மொத்த கிரியம் என்ன செய்யலாது? கால்குலேட் பண்ணிடலாது. ஸோ நாங்க எதை மட்டும் கால்குலேட் பண்ணா போதும்? உற்பத்தி கிரியத்தை மட்டும் கால்குலேட் பண்ணா. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, மூலப்பொருள் கிரியத்தை மட்டும் பதிஞ்சு கொள்வோம். நேர் மூலப்பொருள் மாம்பழத்துக்கு 115 ரூபாய், தோடம்பழத்துக்கு பாருங்க இதுல நேர் நேரா தந்திருக்காங்க. தோடம்பழத்துக்கு 70 ரூபாய் செலவு ஏற்படுது. நேர் ஊழிய கிரியம் மாம்பழத்துக்கு 50 ரூபாய், நேர் கூலி தோடம்பழத்துக்கு 70 ரூபாய், 60 ரூபாய் ஏற்படும். ஓகே, அப்ப 115 70 60 ரூபாய் நேரடியாக தந்திருக்காங்க. இனி உறிஞ்சப்பட்ட மேந்தலை. உறிஞ்சப்பட்ட மேந்தலை என்ன செய்வீங்க? இங்க 2 பிரிவு இருக்கு பிள்ளைகள். செயல்முறை, ஓகே, செயல்முறை பிரிவு கண்டு ஒன்று இருக்குது. அடுத்தது போத்தலில் அடைத்தல். போத்தலில் அடைத்தல் 2 பிரிவுகள் இருக்கு. அப்ப இந்த 2 பிரிவுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? மேந்தலை உறிஞ்சல் வீதம், சாரி, உறிஞ்சப்பட்ட மேந்திரை அல்லது உற்பத்தி மேந்திரை செலவை கால்குலேட் பண்ணணும். அப்ப இதுல பாருங்க எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னு பாருங்க. தோடம்பழத்துக்கு பாருங்க பிள்ளைகள், செயல்முறை திணைக்களத்துல எத்தனை இயந்திர மணித்தியாலம் தேவைப்படுது? மாம்பழ ரசம் ஒன்று செய்யறதுக்கு உண்மையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இயந்திர மணித்தியாலம் செயல்முறை திணைக்களத்துக்கு 2 மணித்தியாலம். அப்போ ஒரு மணித்தியாலம், ஒரு இயந்திர மணித்தியாலத்துக்கு எங்களுக்கு 30 ரூபாய் செலவு போகுது. எவ்வளவு செலவு போகுது? 30 ரூபாய் செலவு போகுது. ஆக பிள்ளைகள் 2 இயந்திர மணித்தியாலத்துக்கு எவ்வளவு செலவு போயிருக்கு? 60 ரூபாய். ஓகே, 60 ரூபாய் எங்களுக்கு செலவு ஏற்பட்டிருக்கும். ஓகே, அப்ப செயல்முறை திணைக்களம் இயந்திர மணித்தியால அடிப்படையில் என்றால் நீங்கள் இயந்திர மணித்தியாலத்தை தான் பார்க்கணும். சரியா? போத்தலில் அடித்தல் தான் எந்த அடிப்படையில? நேர் ஊழிய மணித்தியாலத்தின் அடிப்படை. ஓகே, அப்ப போத்தலில் அடித்தல் பாருங்க, எங்களுக்கு பெருசா கூட யோசிக்காதுங்க. மாம்பழத்தை மட்டும் பாருங்க, இப்ப உடம்பளத்துக்குள்ள போவாதுங்க. மாம்பழத்துக்கு பாருங்க, போத்தலில் அடைத்தல் நேர் ஊழிய மணித்தியாலம் எவ்வளவு எடுக்குது? போத்தலில் அடைத்தல் திணைக்களத்துக்கு 3 அவர் எடுக்குது. ஒரு மணித்தியாலத்துக்கு 25 ரூபாய் செலவு ஏற்படுது. அப்ப 3 நேர் ஊழிய மணித்தியாலம் பயன்படுத்தப்பட்ட அவ்வளவு மேந்தலை உறிஞ்சப்பட்டிருக்கும்? 75 ரூபாய் உறிஞ்சப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ 3 அவர் 25 ரூபாய் ஒரு நேரொழிய மணித்தியாலத்துக்கு செலவு வருது மேந்தலை உறிஞ்சல் வீதம். அப்ப 3 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு செலவு வரப்போகுது? 75 ரூபாய் செலவு வரப்போகுது. அப்ப இங்க 60 ரூபாய் செலவும், இங்க 75 ரூபாய், மொத்தமா உற்பத்தி மேந்தலை செலவு 135 ரூபாய். அப்ப நேர்பொருள் நேர்கூலிய கூட்டினீங்க 2 பிள்ளைகள் 165 ரூபாய் மாம்பழ ரசப்போத்தல் ஒன்றுக்கான உற்பத்தி கிரியம். ஓகே, அதோட 135 ரூபாவை கூட்டினீங்க என்றால் மாம்பழத்தை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்தி கிரியம் 300 ரூபாவாக இருக்கு. அவ்வளவு 300 ரூபாவா இருக்குது. இப்ப இதுல நீங்க மாம்பழத்துக்குரியதை பார்க்கல பிள்ளைகள், தோடம்பழத்தை பத்தி யோசிக்காது. ஓகே, மாம்பழத்தை பத்தி பார்க்கல, தோடம்பழத்தை பத்தி யோசிக்காதீங்க. இப்ப தோடம்பழத்தை பாருங்க. தோடம்பழத்துக்கு என்ன சொல்லியிருக்கு? நேர்பொருள் நேர்கோழி பார்த்துட்டோம். மொத்த உற்பத்தி கிரியம் 100
ரூபாய் மூலக்கிரயமாக இருக்குது. அடுத்தது பாருங்க, செயன்முறை போத்தலில் அடைத்தல் திணைக்களத்துக்கு ஓகே, செயன்முறை போத்தலில் அடைத்தலுக்கு எத்தனை மணித்தியாலம் எடுத்திருக்கின்றதை பாருங்க. ஒரு மணித்தியாலம் செயன்முறை திணைக்களத்துக்கு எவ்வளவு செலவு வருது பிள்ளைகள்? 30 ரூபாய். ஓகே, 30 ரூபாய் செலவு வருது. இப்ப தோடம்பழத்தை உற்பத்தி செய்யறதுக்கு செயன்முறை திணைக்களத்துக்கு பாருங்க எத்தனை மணித்தியாலம் செலவு போகுது? 3 மணித்தியாலம் தேவைப்படுது. தோடம்பழ ரசம் ஒன்று செய்யறதுக்கு 3 மணித்தியாலம் செலவு தேவைப்படுது. ஓகே, அப்ப 3 மணித்தியாலம்டா 90 ரூபாய் செலவு வந்து. எவ்வளவு செலவு வந்திருக்கும்? அப்ப 90 ரூபாய் செலவு வரப்போகுது பிள்ளைகள். தோடம்பழத்துக்கான செயல்முறை திணைக்களத்துல 90 ரூபாய் உற்பத்தி மேந்திர செலவரம் ஒரு பகுதி. அடுத்தது பாருங்க, போத்தலில் அடைத்தலுக்கு தோடம்பழத்தை பாருங்க. தோடம்பழம் பார்க்கல, மாம்பழத்தை பார்க்கலாம். இப்ப கனவா பேர் இந்த அட்டவணை வரைக்கும் புலம்புறது இலகுவாக பாருங்க. இப்ப தோடம்பழத்துக்கு பாருங்க, தோடம்பழத்தை பார்க்கிறோம். போத்தலில் அடைத்தல் திணைக்கள எதன் அடிப்படையில? நேரூழிய மனத்தியாளர் அடிப்படையில உறிஞ்சல் செய்யப்படுது. அப்ப நேரூழிய மனத்தியாளர் போத்தலில் அடைத்தல் திணைக்களம் எத்தனை மணிக்கு தேவைப்படுது? 5 மணித்தியாலம் தேவைப்படுது. ஓகே, அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு செலவு? 25 ரூபாய். 5 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு செலவு வந்திருக்கும்? ஒரு மணித்தியாலத்துக்கு 25 ரூபாய். 5 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு செலவு வந்திருக்கும்? ஓகே, எவ்வளவு வந்திருக்கும் பிள்ளைகள்? 125 ரூபாய். ஆகவே மொத்தமாக எங்களுக்கு உற்பத்தி மேந்திரை செலவு அல்லது உறிஞ்சப்பட்ட மேந்திரை செலவு 215 ரூபாவாக காணும். இவ்வளவு இருக்கும், 215 ரூபாய். ஆகவே மொத்த உற்பத்திக்கிறைய மூல வரப்போகுது தோடம்பழ போத்தலுக்கு 345 ரூபாய் பயன்படும். ஓகே, எவ்வளவு வரப்போகுது? 345 ரூபாய். தோடம்பழ ரசம் செய்யறதுக்கு தேவை. மாம்பழ ரசம் செய்யறதுக்கு 300 ரூபாய் தேவை. ஓகே, அடுத்த இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது பாருங்க. என்ன கேள்வி? மாம்பழ ரசம் 20% லாபம் பெற்றா என்ன விலை? என்ன விலை என்றதை பார்ப்போம். ஓகே, எண்ணத்துல விற்பனை விலையை தீர்மானிக்கிறாங்க. விற்பனை விலை. ஓகே, அப்ப விற்பனை விலையில லாபம் தீர்மானிச்சா விற்பனை விலையைத்தான் என்ன செய்யணும்? 100% எடுக்க வேண்டும். ஓகே, 100% எடுக்க வேண்டும். அப்ப எத்தனை வீதம் லாபம் வைக்கிறாங்க பிள்ளைகள்? 20% விற்பனை விலையில லாபம் வைக்கிறாங்க. அப்ப லாபம் 20%. உற்பத்தி கிரயம் எத்தனை சதவீதமாக இருக்கும்? 80% இருக்கும். அப்ப இந்த 80% தான் எவ்வளவு? 300 ரூபாய். இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 80% தான் 300 ரூபாவாக இருக்க போகுது. அப்ப இங்க மொத்த கிரியத்துக்கு தகவல் இல்லை தானே பிள்ளைகள்? இதன் அடிப்படையில செய்தீங்கன்னா சரி. ஓகே, அப்ப எவ்வளவு வரப்போகுது? 300 ரூபாய் 80%. 300 ரூபாய் 80%. 100 வீதம் விற்பனை விலையாக இருக்கு. எவ்வளவு வருது பிள்ளைகள்? 375 ரூபாவாக இருக்கு. ஓகே, எவ்வளவாக இருக்க போகுது? 375 ரூபாய் மாம்பழ ரச போத்தல் ஒன்றினுடைய விற்பனை விலையாக இருக்கு. 375 ரூபாய் மாம்பழ ரச போத்தலினுடைய விற்பனை விலையாக இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் கவனிச்சிங்களா? சரி பிள்ளைகள். சரி, ஓகே. ஸோ இதை பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நன்றி.